ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உலக எக்கனாமியை வச்சு ட்ரம்ப் மிகப்பெரிய கேமை ஆடிட்டு இருக்காரு. உலக நாடுகள் அனைத்து மேலேயுமே பயங்கரமான டேக்ஸ் போட்டிருக்காங்க. இதனால் பிஸ்னஸ் எல்லாம் டவுன் ஆகும், நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போகும், ரெஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டு இப்போது அதெல்லாம் ஒன்று வேணாம்ப்பா, 90 days இந்த டேக்ஸை நான் பாஸ் பண்ணி வைக்கிறேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் சீனா மேலே மட்டும் இந்த டேக்ஸ் ஹைக் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் நாடுகள் மேலே மிகப்பெரிய டேக்ஸ் போட்டு பதைபதிக்க வைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வேர்ல்டு எக்கனாமியே மிகப்பெரிய அளவுக்கு டவுன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதே பின்னாடி என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். பேசிக்காக அமெரிக்காவில் தயாரிக்கிற பொருட்களோட விலை மிகவுமே அதிகம். ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற பிஸ்னஸ் மேனே அமெரிக்காவில் பிஸ்னஸ் பண்ணாமல் மற்ற கண்ட்ரிகள் எங்கே அவங்களுக்கு சாதகமாக இருக்கோ அங்கே போய் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இதனால் தயாரிக்கிற எலக்ட்ரானிக் கூட்ஸை அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் உருவாகிற இந்த திருப்பூரில் பனியன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி காஃபி கொலம்பியா, பிரேசில் போன்ற நாடுகள்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை மாதிரி மற்ற கண்ட்ரிஸ்லேருந்து நிறைய பொருட்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எல்லாமே அமெரிக்காலேயே பிஸ்னஸ் பண்ணணும். ஸோ இதனால் மற்ற நாடுகள் மேலே மிகப்பெரிய டேரிஃபை போட்டிருக்காங்க. இந்த டேக்ஸ் ரேட் ஹைக்னால அமெரிக்காலேயே அவங்க பிஸ்னஸ் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிற ஃபீல் பண்ணுற அளவுக்கு டேக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதனால் இவர் நினச்சது நடந்ததா அப்படின்னா அது கிடையாது, உல்டாவாக தான் நடந்திருக்கு. இந்த டேக்ஸ் போட்ட உடனேயே எக்கனாமிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே இது வேண்டாம், ஒரு முட்டாள்தனமான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுத்தாங்க. ஆனால் ட்ரம்ப் அதை கேட்குறதா இல்லை. நான் உலகத்தோட மிகப்பெரிய பிரசிடென்ட், நான் ஒரு பவர்ஃபுல்லான ஆள், எனக்கு என்ன பண்ணணும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டில் போட்டு போயிட்டே இருந்தார். ஆனால் இதை பார்த்து மற்ற உலக நாடுகளோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படிங்கிற, யூஎஸ் சொன்னால் நம்ம கேட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. ஸோ நீங்கள் ஏற்றுனா நாங்களும் போடுவோம்ல அப்படிங்கிற மாதிரி அவங்களும் டேக்ஸை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. ஸோ இதனால் ட்ரம்ப் நினச்சது நடக்கவே இல்லை. இது மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருக்கு. ஈவன் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தேவையான ஐஃபோன்ஸ் எல்லாமே சீனாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. சீனாவில் மேனுஃபேக்சர் பண்ணி அமெரிக்காவுக்கு போகும்போது அவங்களுக்கு குறைந்த காஸ்ட்டில் கிடைக்கும். இது அமெரிக்காலேயே மேனுஃபேக்சர் பண்ணும்போது மற்ற நாடுகளும் டேக்ஸ் போட்டிருக்கறனால அங்கே போய் அங்கே இருக்கிற மக்கள் வாங்குவாங்களான்னு தெரியாது, அந்த அளவுக்கு டேக்ஸ் ஹைக் ஆயிருக்கு. ஸோ இதனால தான் இது அமெரிக்காவுக்கே தலைவலியானதுனால ஒரு 90 days இதை பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த பாஸ் எல்லாம் சீனாவுக்கு கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே வரலாறுக்கான அளவுக்கு டேக்ஸ் 145%லேருந்து மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா 245%ஆக போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் சளைத்தவங்க இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சீனாவும் பதிலடியாக அடிக்கு மேலே அடி கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இதுதான் டேக்ஸ் ரேட் ஹைக் பின்னாடி இருக்கிற இந்த மிகப்பெரிய சூட்சமம். ஆனால் இது மிகப்பெரிய அளவில் வேர்ல்டு எக்கனாமியை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு 3% அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் சீனாவும் அமெரிக்காவும் இப்படி அடிச்சுட்டே டேக்ஸ் வர்த்தக போரில் ஈடுபட்டிருக்கிறது இந்தியாவுக்கு ஒரு சாதகமாகவே பார்க்கப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய மேனுஃபேக்சர் கண்ட்ரி அப்படின்னா அது சீனா தான். சீனாவுக்கும் இப்போ அமெரிக்காவுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கனால சீனாலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற பொருட்கள் எல்லாமே இனிமேல் இந்தியா தான் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னா இந்தியாவில் நிறைய பிஸ்னஸ் வரும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், இந்தியன் எக்கனாமி பூஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது.